பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: சீக்கிரம் உங்களை பற்றி மகிமையான காரியங்கள் சொல்லப்படும். ஆதார வசனம் சங்கீதம் 58:11. அப்பொழுது மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டென்றும் மெய்யாய் பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் உண்டென்றும் மனுஷன் சொல்லுவான். நம்பிக்கையின் மக்களே, இங்கே இந்த வசனத்தில் 3 விதமான நபர்களை பார்க்கலாம். ஒன்று நீங்கள் தேவன், அடுத்து வெளியில் இருக்கக்கூடிய மனுஷர்கள். இந்த வெளியில் இருக்கிற மனுஷர்கள் நீங்கள் ஆராதிக்கிற தேவனை பார்த்ததில்லை, தொழுவதும் இல்லை. உங்களை மாத்திரம் பார்க்கிறார், உங்கள் வாழ்க்கையை பார்க்கிறார்கள். நீங்கள் ஆண்டவரை தேடுவதை பார்க்கிறார்கள், பயந்து நடப்பதை பார்க்கிறார்கள், பிள்ளைகளை கர்த்தருக்குள் வளர்ப்பதை பார்க்கிறார்கள், நன்மை தீமைக்கு பயந்து நடக்கிறதை பார்க்கிறார்கள். இவர்கள் பார்த்து கொண்டே வருகிறார்கள், ஒன்றையும் காணும். பாவம், அவர்களும் எவ்வளவு காலமாய் நீதியாய் நடக்கிறார்கள், விடாமல் நம்பிக்கையில் இருக்கிறார்கள், ஒன்றையுமே காணவில்லை என்றுதான் அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் கூட அப்படி நினைக்கலாம். ஆனால் உங்களுக்கும் கர்த்தருக்குள்ள உறவு அதிகமாக்கி கொண்டே போகிறது. விடாமல் பிடித்து கொண்டு வருகிறீர்கள். அந்த உறவை அவர்கள் அறியார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தர் தயவுள்ள கருத்து உங்கள் மேல் வைக்கிறார். நீங்கள் வெளியே வருகிறீர்கள், மேலும் 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 உயர்த்தப்படுகிறீர்கள். இப்பொழுது உயர்வை அவர்கள் பார்க்கிறார். வெளியில் இருக்கிறவர்கள் கண்ணால் கண்டதை மட்டும்தான் பேசுவார்கள். இப்பொழுது உயர்வை பார்க்கிறார்கள். அந்த உயர்வு தடையில்லாத உயர்வாக போய்கொண்டே இருப்பதை பார்த்து இப்போ சொல்கிறார்கள், அவர்கள் நீதிமான் அல்லவா, என்னவா அவர்கள் விட்டு கொடுக்காமல் போனார்கள் அல்லவா, அதுக்கு பலன் உண்டு. அந்த பூமியிலே அதற்கு நியாயம் செய்கிற தேவன் உண்டு, அவர்கள் தேவன் அப்படிப்பட்ட தேவன் என்று சொல்லுவார்கள். இதைத்தான் வசனம் சொல்லுகிறது. சாட்சி என்பது ஒரு காரியம், செயல் ஆச்சரியமானது நடந்து முடிந்த பின் பார்த்து ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்துதலாகும். இயேசு போகிற இடமெல்லாம் நோய்கள் வியாதிகளை சுகமாக்கினார். பிசாசின் வல்லமையில் பிடிபட்டிருந்தோரை விடுதலையாக்கினார். உபதேசித்தார், பிரசங்கித்தார். 3 நாட்கள் ஆனாலும் இயேசு விட்டு விலகாமல் சிறியோர் முதல் பெரியோர் வரை அவரிடத்தில் புறப்பட்ட கிருபையின் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருந்தார். அவரை தொட்ட யாவரும் சுஸ்தமானார்கள். இயேசு யாரையெல்லாம் தொட்டாரோ அவர்கள் சுஸ்தமானார்கள். ஆச்சரியப்பட்டார்கள், தேவனை மகிமைப்படுத்தினார்கள். மக்கள் பயம் நிறைந்தவர்களாக அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம் என்றார்கள். தானியேல் 3ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தால் தெரியும். அக்கினிக்குள்ளே இருந்து வெளியே கொண்டு வந்த அந்த 3 நண்பர்களை பார்த்து பயந்தார்கள். அக்கினி வாடை கூட அவருக்கு மேல் இல்லை. நேபுகாத் நேச்சர் பார்த்து அதிசயப்பட்டான். ராஜாதான். சிங்கக்கபிலிருந்து உயிரோடு வெளியே வந்த தானியேலை கண்டபின் அதே சட்டம் போட்ட தரியு ராஜாவே எல்லா ஜனங்களுக்கும் ஜாதிகளுக்கும் பாஷைக்காரருக்கும் எழுதினது என்னவென்றால், தானியேலின் தேவனுக்கு முன்பாக பயப்பட வேண்டும். அவர் என்றென்றும் ஜீவன் உள்ள தேவன், அவர் என்றென்றைக்கு நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்த நிற்கும் என்று எழுதினார். தானியேல் 6:26 கேட்டீர்களா? இவைகளெல்லாம் ஆவியானவர் வேதத்தில் பதிவு செய்துள்ளார். இத்தனையும் நாம் வாசித்து இதன் விளக்கங்களை கேட்டபின் தினந்தோறும் இப்படிப்பட்ட செய்திகளையும் சாட்சிகளையும் இடம்பெறுகின்றன. செய்தியில் சாட்சி இடம்பெறாமல் செய்தியே இருக்காது. இவைகளை நம்ம இருதயத்தில் வைத்து தியானித்து எனக்கும் அப்படியே நடக்கும் என்பதில் உறுதியாக இருந்தால் இது நம் விசுவாசத்தை பெருக்கும், உறுதியாக்கும். கர்த்தர் பாரபட்சமற்றவர். கர்த்தர் விசுவாசத்தை தான் அவர் புகழ்ந்து பேசினார். மாறாதவர். கர்த்தர் உண்மையுள்ளவர், கரிசனம் உள்ளவர், கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவிலேதே ஒரே மனதாயிருப்பவர். யோபு 23:13. இதில் சந்தேகம் வேண்டாம். இந்த அறிவில், கர்த்தரை அறிகிற அறிவில் நாம் தினந்தோறும் முன்னேற வேண்டும். இதுதான் இந்த செய்தியின் மையப்பகுதி. அவரை அறியவர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படிப்பட்டவர் என்று அறிந்தோமானால் நம்ம கவலைப்பட மாட்டோம். அவர் நம்மை விட்டு விலகுவதே இல்லை. அவரே சொல்லுகிறார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை விட்டு விலக மாட்டேன். நான் திட்டம் பண்ணி நீ செய்து முடிப்பேன். நான் சொன்னதை செய்வேன். எல்லாம் தீர்க்கதரிசி மூலம் அது நமக்குத்தான். அவரை அருகிலே தேர வேண்டும். அவர் ஜீவன் உள்ளவர். அவர் ஒவ்வொன்றையும் கவனிக்கிறார். எத்தனை சாட்சிகள் வேண்டும்? இந்த அறிவு தாங்க சத்தியம். இதுதாங்க நம்மை விக்கட்டிலிருந்தும் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கும். இந்த அறிவு தான் நம்மை தொய்வில்லாமல் உயர்த்தும். இந்த அறிவு தான் நம் உள்ளான மன இருள் இருக்கிறது இல்லைங்களா, அதை மனிதனை விடுதலையாகும். மன இருள், அதாவது ஆத்துமா சில
கட்டுகளால் கட்டப்பட்டிருக்கும். அந்த கட்டுகளெல்லாம் மறைந்து இந்த அறிவு அதிகமாகும். பொல்லாத ஆவிகளின் இறுக்கம் வெளியேறிவிடும். இந்த அறிவு தான் நம்மை அவர் சமூகத்தில் அமர வைக்கும். தாவீது சொன்னது போல நாமும் சொல்ல வேண்டும். கர்த்தர் என் பங்கு, கர்த்தர் என் சுதந்திரம், அவரை என் முன் எப்போதும் முன் வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. முன்னால் தானே வைத்தான் தாவீது. எப்பொழுது அவர் வலது பாசத்துக்கு போனார்? எங்கே பிரச்சனையோ அங்கு நிற்பார். கர்த்தர் எனக்கு சகாயர், நான் நம்புவது கர்த்தராலே வரும் என்று உறுதியாக தீர்க்கமாக சொல்ல முடியும். காத்திருக்க முடியும். காத்திருக்கும் போது நம் வேலையை உத்தமமாய் செய்து கொண்டு அவரை தேடுவது இன்னும் உறுதியாயிருப்போம். இதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லி வைத்தார். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். இந்த முழு இருதயத்தோடு தேடுகிறவர்களுக்கு இடர்கள் வராது, கஷ்டங்கள் வராது என்று வேதம் எழுதவே இல்லை. தேடுங்கள், அவ்வளவுதான். இந்த வாக்கியம் எப்பொழுது வரும் என்றால், வேதத்தை தியானத்தோடு முறையாக வாசித்து அதில் உள்ள சாட்சிகளை பார்த்து எனக்கு நடக்கும், ரூத்தை போல எனக்கு அற்புதம் நடக்கும், தாவீதைப் போல என்னை உயர்த்துவார், யோசேப்பை போல எனக்கு விடுதலை கிடைக்கும், உறுதியாக இருந்து எப்படிப்பட்ட தேவனை நாம் தொழுது கொள்கிறோம் என்பதில் ஒரு தெளிவு வேண்டும். நாம் கல்லையோ மண்ணையோ தொழுது கொள்ளவில்லை. ஜீவனுள்ள தேவன், கேட்கிறவர், பதில் கொடுக்கிறவர், கவனிக்கிறவர், அங்கலாப்பப்படுகிறவர், கரிசனம் கொடுக்கிறவர், இவரைத்தான் நாம் தொழுது கொண்டிருக்கிறோம். இந்த தெளிவு இல்லாவிட்டால் எத்தனை வாக்குகள் கொடுத்தாலும், மரித்தவர்களை உயிரோடு எழுப்பின போதகர் வந்து உங்கள் தலையில் மேல் கை வைத்து ஜெபித்தாலும் ஒன்று நடக்காது. உங்களது ஆத்துமாவில் இருக்க இருள் விலக வேண்டும். இதற்கு எந்த விசேஷத்த மருந்தும் இல்லை. வேதத்தை தியானத்தோடு வாசியுங்கள், சாட்சிகளை பாருங்கள், சாட்சிகளை தியானியுங்கள், ஒருவரோடு இருவர் பேசும் பொழுது பேசிக்கொள்ளுங்கள், ஜெபியுங்கள், சூழ்நிலை எதிர்ப்படுகிற சூழ்நிலையை ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் நீங்கள் தேவ சித்தத்தில் இருக்கிறீர்கள் என்பது. முறுமுறுக்கக்கூடாது. நீங்கள் அவமானம், நிந்தை, வேதனை, ஏமாற்றம் அடைந்தாலும் தேவ சித்தத்தை நிறைவேற்றி வருகிறீர்கள். தேவ சித்தத்திற்கு, நியமத்திற்கு எதிர்த்து நிற்கக்கூடாது. இதுதான் கர்த்தர் வகுத்த பாதை என்றால் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு பயணிக்க வேண்டும். ஏனென்றால் அந்த பாதையில் தான் சகல பொக்கிஷங்களை உங்களுக்கு வைத்திருக்கிறார். ஆகவே அவர் கூடவே வருகிறாரே, இதை கடக்க உதவி செய்கிறாரே, ஒருவன் நடக்க உதவி செய்கிறாரே, முடியவில்லை என்றால் தூக்கி சுமக்கிறாரே, பின் எவனும் எட்டி பிடிக்க முடியாத உயரத்தில் உங்களை வைப்பார். எல்லாரும் கண்டபின் சொல்லுவார்கள், நிச்சயம் உங்கள் வாழ்வை பார்த்து நிச்சயமாக சொல்வார்கள், இவர்கள் நம்பிக்கை கெட்டு போகவில்லை, இவர்கள் தேவன் அப்படிப்பட்ட தேவன் என்று தரியு ராஜா போல, நேபுகாத்நேச்சார் போல சொல்லுவார்கள். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இந்த செய்தியை தொடர்ந்து கேட்டு வருபவர்களின் ஆத்துமா சரீரம் விடுதலையாக வேண்டும். உம்மை இறுக பிடிக்க வேண்டும். நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை அவர்கள் ஒன்றையும் இழந்துவிடக்கூடாது என்று தினந்தோறும் நான் ஜெபித்து வருகிறேன். என் மக்களை ஆசீர்வதிக்காமல் விடமாட்டேன் என்று இயேசு நாமத்தில் மன்றாடி வருகிறேன். இந்த கிருபைகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். மற்ற நபர்களும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறார்கள் என்று இயேசுவுக்குள் விசுவாசிக்கிறேன். பின்ன எப்படிங்க, எந்த வகையில் நீங்கள் இருக்கிற நிலையிலே இருக்க முடியும்? சாத்தியமே இல்லை. நிச்சயமாகவே நீதிமானாகிய நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். உங்களது பொறுமை, சகிப்புத்தன்மை, விடாது அவரை தேடுவது, நம்பி இருப்பது உங்கள் குடும்பம் கவனிக்கிறது. உங்களோடு இருப்பவர்கள் கவனிக்கிறார்கள். நீங்கள் பலன் அடைந்ததும் மேன்மை வருந்ததும் அவர்கள் சொல்லுவார். நிச்சயமாகவே நடக்கும், அவர் சொல்லுவார்கள். நேபுகாத்நேச்சார், தரியு ராஜா சொன்னது போல் அவர்களும் சொல்லுவார்கள், உங்களை வெட்கப்படுத்தவில்லை என்று. நம்புகிறவர்களுக்கு நியாயம் செய்கிறவர் என்று சொல்லுவார்கள். அவர்கள் தேவனை கண்டதில்லை, தொழுது கொண்டதும் இல்லை, ஆனால் சொல்லுவார்கள். ஆனால் நீங்களும் நானும் தாவீது போல, யோபு போல எதுவும் நடக்கும் முன்னவே சொல்ல வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதுதாங்க உறவின் அடிப்படையில் வருவது. உங்கள் தகப்பன் உங்கள் விட்டு விடுவாரா? உங்கள் தாய் உங்களுக்கு கொடுக்காம பக்கத்து பிள்ளை வீட்டுக்கு ஊட்டுவாங்களாம்? யோசித்து பாருங்கள். நன்மையும் கிருபை என்னை தொடரும் என்று சொல்ல வேண்டும். நிச்சயமாகவே முடிவு உண்டு. என் நம்பிக்கை வீண் போகாது. நான் பொன்னாக விளங்குவேன், ஜீவனுள்ள சாட்சியாக நிற்பேன் என்று பிரகடனப்படுத்த வேண்டும். இன்றே இப்பொழுதே இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன் விசுவாசம் பெரிது, அதன்படி ஆக கடவுது என்று. மக்களே, வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானம், எண்ணம் கர்த்தருக்கு முன்பாக நேர்மையாக விசுவாசத்தினால் சாரமேற்றப்பட்டதாக இருக்க வேண்டும். இது போதும்.
உங்களை உயர்வடைவதற்கு, உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பதற்கு ஜெபிக்கலாம். தகப்பனே, நீதிமானாகிய நீர் நீதிமான், நீ நீதிபரர். எங்களுக்கு நீதி செய்யாமல் இருப்பீரோ? சீக்கிரமாக செய்வீர். இது உலகம் அறியட்டு சுவாமி. இயேசுவே நாமத்தில் பிதாவே, ஆமேன். இன்றைய சிந்தனைக்கு, இன்றைக்கு நான் அன்னோன் பெர்சன் தான். அடியாளை வெல்நோன் பெர்சனாக மாற்றும் பாதையில் நிறுத்தியுள்ளார். எனக்குள் மாற்றம், எனக்காக மாற்றம் ஆசீர்வாதங்களை கொடுப்பார். என் மூலமாக செய்து கர்த்தர் மகிமைப்படுவார். ஆமேன். ஹல்லேலூயா.